இப்போ எபிசோட் 3 ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ அந்த டெலிபோர்டேஷன் ரிங்கை வச்சு வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு பேரியர் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐஸ் ஸ்விட்ச் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு போல, உள்ள போய் சண்டை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தாக்கா அங்கே கிரிம் ரீப்பர் மாதிரி ஒன்று இருக்கா. அது ஆக்சுவலாகவே கிரிம் ரீப்பர் தான் போல. ஐயோ, அவன் சாதாரண ஆப்போனட்டே கிடையாது, இவன் கூட சண்டை போடனா இப்போ இருக்க பாடி வச்சு பண்ண முடியுமா தெரியலையே, அது அந்த ரீப்பர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஐஸ் ஸ்விட்சை சண்டை போட வந்திருப்பாங்க இல்லையா, அவளுக்கு ஒரு ஆர்மி இருந்துருக்குலாம் சொன்னல, அந்த ஆர்மியில இந்த ரீப்பருமே இருந்திருப்பான். அந்த கார்டியனா வெளியே அந்த ஐஸ் ஸ்விட்சோட கொகையை பாதுகாத்துட்டு இருப்பான். இந்த ரீப்பருக்கு இல்லையா நிறைய டிமானிகல்ட்டோட ஆட்கள் இறந்து போயிருப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சர் இது எப்படி சம்பந்தமே இல்லாம இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த படத்தை சம்மன் பண்ணி விட்டுருப்பா. ஆக்சுவலி இந்த ரீப்பரை நீங்க டிஃபீட் பண்ணீங்கன்னா அது உங்களோட கார்டியனா மாறும் போல. ஸோ பாஸ்ட் லைஃப்ல அதை பண்ணிருப்பா, அது திரும்ப பிரசன்ட் லைஃப்ல பண்ணுறதுக்காக பண்ணா போல. ஆனா பாஸ்ட் லைஃப்ல இந்த பவருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னை கொல்லாம் விட மாட்டாவே அப்படின்னு சொல்லிட்டு வாயில ஒரு குத்து அவளுக்கு வாயில ரத்தம் பொலபலன்னு ஊத்தி தப்பாண்டி கீழே உள்ள அப்படியே போட்டு அட்டாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணலான்ற மாதிரி இந்த ரீப்பர் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ பொறுக்கால போயிட்டு காப்பாத்தாப்ப அவனோட டிமைன் டெக்னிக்கை பயன்படுத்தி நான் ஊராம் நீ ஏன்டா இங்க வந்துருக்கிற அப்படின்ற மாதிரி வச்சு பார்க்க எனது நான் ஏன் வந்திருக்கேன், ஏமா உயிரை காப்பாற்றி விட்டுருக்க, ஒரு நன்றி சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த ரீப்பர் இங்கே சம்மன் பண்ணி விட்டுருக்கன்ற மாதிரி கேட்கல. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஐஸ் ஸ்விட்சோட கேஸ்டல ஒரு காலத்தில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தவனா இந்த ரீப்பர் அப்படின்ற ஆளு. இந்த ரீப்பர் செம ஸ்ட்ராங் போல, இதை நம்ம ஹீரோ அப்படியே டிஃபீட் பண்ணி போட்டுருப்பாப்ல. ஸோ அந்த டிஃபீட் பண்ண திருப்பி இந்த வந்ததுக்கான காரணம் நான் திரும்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணோம்னா நீங்க அந்த ரீப்பரை டிஃபீட் பண்ணி ஆகணும். வீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சம்மன் பண்ணேன். ஏன்னா தங்கச்சிக்கு வந்து பவர் இல்லையா, ஸோ அவளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான். இது எல்லாமே உன்னோட தப்புன்னு சொல்ல என்னோட தப்பா, ஆமா உன்னத்தே தான் அந்த ஆட்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தானுங்க, அவனுக்கு கூட டீல் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ இவனை தேடி அந்த ஆர்கனைசேஷனோட ஆளுங்க இவங்க வீட்டையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இவங்க இல்லாத டைமில் இந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேரும் மாற்றி வந்து வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் தப்புனால தான் நான் திருப்பி சண்டை போட வேண்டியதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவீங்களா என்ன சண்டை போட கூப்பிட்டு எப்படி சண்டை போட்டுருக்கீங்க, ஐஸ் வச்சு என் கூட சண்டை போடுவோம் சாவடிக்க விட மாட்டேன்ற மாதிரி கத்தையில. ஆமா இவன் போன லைஃப்ல வந்து உன்னோட கார்டினா இந்த பையன் இவன் எதுக்கு செம்ம டென்ஷன் ஆகிறான் அதுதான் எனக்கும் தெரியல. இந்த திமிங்கெல்லாம் என் காலம் வேலை செஞ்சுட்டு இருந்து தலைமை இப்போ ஒரு மாதிரி ரெபிள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு புரியல. பட் புரியலனாலும் அவங்க புரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டு அவனை ஜெயிச்சாதான் அவன் திரும்ப கார்டியனா மாறுவான். சரி சண்டை போலான்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோட பாடி ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணதால மூக்குல இருந்து பொலப்பலன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரோட பாடியும் தாங்கனாலும் அவங்களோட ஃபைனல் பவரை பயன்படுத்தி இந்த கிரிம் ரீப்பரை ஒட்டு மொத்தமா வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தானே ஒரு ஃபோக்கஸ்ல இருக்காங்க. இல்லை ஐஸ் ஸ்விட்ச் ஒரு பெரிய மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. அது வரைக்கும் அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஹீரோ ஒரு டிஃபென்சிவ் ஸ்பெல் அங்கே போட்டாகணும். அவனோட பாடி தாங்கலன்ற தெரிஞ்சுக்கிட்டோம், லைட்டாக லிமிட்டை புஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த எறும்பு மாடு அடிக்க வரும்போது இவனோட டிராகன் டெக்னிக்லாம் பயன்படுத்திட்டு இருக்காப்ல. அவனும் அடிக்கிறான், இவனை டிஃபெண்ட் பண்றான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல. மூஞ்செல்லாம் பாத்தீங்களா ரத்தம் பொலப்பலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. எம்மா மூஞ்சில தக்காளி சட்னி வெடிச்சு வெடியத்துக்குள்ள நீ சீக்கிரமா அந்த மந்திரத்தை போடு அப்படின்ற மாதிரி பார்க்கல அவ்வளவு ஒரு பெரிய மந்திரத்தை போட்டு அப்படியே அந்த இடத்துல பலதரப்பட்ட ஸ்வாடுகளை, அதாவது ஐஸ் ஸ்வாடுகளை சம்மன் செய்து அவனையும் டிஃபீட் பண்ணி விட்டுறாங்க. பாஸ்ட் லைஃப்ல அடி வாங்கினா அதே ஆள் திரும்ப அதே டெக்னிக்கால் அடி வாங்குறது பார்க்கும்போது ஒரு ஆனந்தமா தான் இருக்குது போல அவங்களுக்கு. எப்பாடே நான் ஊராம எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா பேட்ல, ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இந்த வாட்டி மட்டும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், சரி நான் முடிஞ்சு சொல்றேன், எதுக்கடா கேன மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க அப்படின்னு போய் தட்டினா ஆக்சுவலி ஹீரோ அந்த இடத்துல நின்னபடியே பாஸ் அவுட் ஆகிட்டு இருப்பாப்ல. கபாக்கட்டின் கீழே வந்து மூஞ்செல்லாம் போலன்னு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. இவன் பாஸ்ட் லைஃப்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் எப்பயும் இருக்கான். அவனை லிமிட்லாம் புஷ் பண்ணி சண்டை போட்டு இருக்கான். அவனோட உயிரை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும் தான் அவன் மைண்டுக்குள்ள இருக்க போல. அவன் நேச்சர் சுத்தமாக சேஞ்சே ஆகலை. பட் இருந்தாலும் இவனுக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை புது ஃபேமிலி இருக்குன்றதெல்லாம் மறந்துக்கிட்டு இன்னுமே அந்த மாதிரி குழந்தைத்தனமா, ஒரு வகையில் பார்த்தா குழந்தைத்தனமா தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது, அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான். இவன் செத்தாவோட கவலை கிடையாது, ஆனால் இவன் செத்துட்டாடா எப்படி செத்தான்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வேற அவளுக்கு ஒரு ஸ்ட்ரகிளா இருக்குது போல. அடப்பாவீங்களா இப்படி எல்லாம் யோசிப்பீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அப்படிதான், ஏன்னா ஒரு பரம எதிரிகள் வந்து ரெயின்கார்னேட்டே இப்படி வந்திருக்காங்க இல்லையா, இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி இப்போ நம்ம தம்பி இருக்காரு பாத்தீங்களா ஸ்கெல்டன் மண்டை, அவரோட ஹிஸ்டரி பத்தி கொஞ்சம் பார்ப்போமா. என்ன கதை அப்படின்னா டிமானிக் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குது, ஆக்சுவல் டிமன்ஸ் வாழ்ற இடம். அங்க 52 ரூலர்ஸ் இருக்காங்களாமா. அந்த 52 ரூலர்ஸ் கடையில் நிறைய டீமன்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டீமன் தான் இவனை வந்து காட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஒரு நாள் வந்து ஒரு ஐஸ் ஸ்விட்ச் இவனை சம்மன் பண்ணியிருக்கு. சம்மன் பண்ணோன்னு நம்மளால போட்டு கலாய்ச்சிருக்கு. என்னது நீ டாப் 53rd ஸ்ட்ராங்கஸ்டா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் டாப் ஒன்று சம்மன் பண்ணலான்னு பார்த்தேன், போய் என் டாப் 53 தான் வந்துருக்குது, இதெல்லாம் ஜோக்கா அப்படின்னு சொல்லி கேட்க புக்கன்னு சிரிக்க. இன்னும் தைரியம் தான் 100 வயசு கூட ஆகாத ஒரு சாதாரண மனுஷன் இருந்துச்சு, நீ இப்படி மட்டும் தட்டுவா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட சாவு ஏன் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கையில இவர் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றோம். என்ன கதை அப்படின்னா இந்த மாதிரி அதர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து நீங்க டீமன்ஸை சம்மன் பண்ணலாம் உங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி சம்மன் பண்ண பிறகு அவங்க கூட நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களோட பார்ட்னரா மாறிடுவாங்க. பார்ட்னர் சொல்றதோட உங்களோட பெட்டா மாறிடுவாங்க, இல்லை கார்டனா மாறிடுவாங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க அவங்களோட ஸ்லேவா மாறிடுவீங்க. இந்த ஸ்லேவா இருக்கிற கண்டிஷன் வந்து நீங்க சாவர வரைக்கும், அதாவது உங்களோட மாஸ்டர் சாவர வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும், இல்லை நீங்க அழியிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ வெள்ளாவரையா வளர்க்குறோம் அப்படின்னா இப்போ ஐஸ் ஸ்விட்ச் அவனை டிஃபீட் பண்ணிட்டான், அவன் இவரோட ஸ்லேவா மாறிட்டு ஐஸ் ஸ்விட்ச் சாவர வரைக்கும் இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுதான் அங்கே ஆக்சுவலாக நடந்திருக்கும். ஐஸ் ஸ்விட்ச் வந்து அவனை போட்டு தள்ளிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சேவகனா இருந்து கார்டியனா இருந்து ஏகப்பட்ட பேர் கூட சண்டை போட்டு கடைசியாக ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு திருமுறை அடிச்சு காது மேலே சாத்து சாத்தி ஃபினிஷ்
ஃபினிஷ் பண்ணி அவனோட உலகத்தை திரும்பி அமைச்சு விட்டுருப்பாப்ல. வந்த பிறகு செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான் கிரிம் ரீப்பர். ஏன் அப்படின்னா அவனோட பாஸ்ட் லைஃப்ல அதை வச்சிருக்கா பார்த்தீங்களா, அவளுக்காக இவன் நிறைய பேர் அடிச்சு போட்டிருப்பான். இவனுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் சில டைம்லாம். அவன் நம்ம ஸ்பாரிங் போலன்ற மாதிரி கூப்பிடையில, அப்போ கபிலா போயிட்டு குழந்தையா இருக்க நேற்று மலையில முடிச்ச காலான்ற மாதிரி அவனை தொத்தி விட்டுருவாளாமா. இவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கும். ஒரு ஹியூமனுக்கு சர்வ் பண்றது அதுக்கு மேலே கடுப்பு. சரி இந்த ஐஸ் வச்சு செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காத்துட்டே இருப்பான். ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி இல்லையா. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களாயும் அவன் செத்துக்கவே மாட்டா. அவளை வந்து போட வந்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது யாராவது இது காப்பாற்ற மாட்டாங்களான்னு பார்க்கல. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருப்பாப்ல. 5 உலகத்தை யுனைட் பண்ணிட்டு தலைமை இந்த உலகத்தை கான்கர் பண்ண வந்திருப்பான். சரி இவன் தானே பார்த்தா அவங்களோட டீம்மேட்ஸும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவனை டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ இதான் கதை. உங்களுக்கு ஏன் இப்போ அவன் வந்து கடுப்பானு புரியுதா? ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு கார்டியன் தாக வச்சு அவனை வந்து மட்டமாக நடத்தி இப்படி எல்லாம் பண்ண பிறகு அதே ஐஸ் வச்சு அவனை திருப்பி சம்மன் பண்ண எப்படி சும்மா இருப்பான். அண்ட் நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கு என்ன பகன்றது தெரியும். பகை கிடையாது. ஒரு இடத்துல வந்து 2 சிங்கங்கள் இருக்க முடியாது. எதனா ஒரு சிங்கம் தான் இருக்கும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவும் அவங்களோட இடத்த பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்ட்ராங். அண்ட் அந்த ஐஸ் வச்சும் பலாயிரக்கணக்கில் வருஷங்களா செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. அவர் ரொம்ப ஓவர் பவர்டு. ஸோ 2 ஓவர் பவர்டு கிரீச்சர்ஸ் மோதனாக்கா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இவங்களை சுற்றி இருக்கவங்க அழிஞ்சு போனாலும் அவங்க 2 பேர் மட்டும் கடைசி பேட்டில் வரைக்கும் இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த பேட்டில் தான் அந்த ஸ்லீப்பருமே ஸ்லிப்பர் ஷாட் அடி வாங்கி திரும்பவும் டிமானிக் உலகத்துக்கு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த விச்சுக்கு என்ன ஆச்சு என்ன கதை அப்படின்லாம் தெரியாது. ஆனால் அது ஒரு இன்சல்ட்டாக எடுத்துக்கிறான். அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒரு சாதாரண ஹியூமனுக்கு நான் அடிமையாக இருந்து அதாவது கொத்தடிமை கேவலமாக வருது அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை வரலாறு நினைச்சு சரியான கடுப்பாக என்ன பண்ணுறான் அப்படின்னா டிமானிக் வேர்ல்டில் இருக்க பெரிய பெரிய மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி செம்ம ஸ்ட்ராங்காக மாறிடுறாப்ல. ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த ஹியூமன் மாதிரியான யாராவது என்ன சமன் பண்ணாங்கன்னா அவங்களை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி பல 100 வருஷங்களா போராடி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு முட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு சண்டை போட்டு தலைவர் திரும்ப வந்து அதே ஐஸ் விச் கையில் அதுவும் ஃபுல் பொட்டன்ஷியல் அடையாத ஐஸ் விச் கையில் வந்து தோத்து போயிருப்பாப்ல. ஆனா பாவீங்களா என் தலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரே ஆட்கள் 2 வாட்டி தோத்துருக்கேன். அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். இது இன்வேலிடு. ஏன்னா சண்டையில் நீ மட்டும் தான் தனியாக சண்டை போடணும். ஆனால் பாத்தியா அந்த டிமானிக்கல்டோட லீடர் வந்து உங்க கூட சேர்ந்துக்கணும். ஆனால் இது ஜீஸ்டே இதெல்லாம் வந்து போங்குன்ற மாதிரி சொல்ல வாயமுறை வளர்க்கணேன். ஆனால் நம்மளோட கிரிமினி பறிக்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒன்று இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ரெயின் கார்னேட் ஆயிருக்காங்க. அதுவும் சிப்ளிங்ஸா. இது என்னடா ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆத்தரே பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்ட போல அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாப்ல. இல்லையா பையனோட உடம்புல நல்லா மானானா அப்சர்வ் ஆகுது போல. டே வாயை மூட்டுறா லொடன்னு பேசாதன்ற மாதிரி சொல்ல இவனும் வாயை மூட்டு பார்க்குறாப்ல. ஏன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த ஆத்தர் பண்ண வேலையினால இவங்க 2 பேரும் பரம எதிரிகள் சிப்ளிங்ஸா பிறந்தாங்க. ஆனா அதை விட ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இங்க ஐஸ் விச் அந்த எவன்லி டிமனை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. வாட்ட நைராணி ஒரு காலத்துல சண்டை போட்டு சாவர நிலைமைக்கு தள்ளப்பட்ட 2 எதிரிகள் பரம எதிரிகள் இந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாவே அவங்க எதிரிகள் தான் அப்படின்றத அங்க காட்டுறாங்க. ஏன்னா ரெக்கவர் ஆன பிறகு 8 ஒரு மீறி எழுந்துடுறா சண்டை பண்ணி அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை போய் இப்படி அடிக்கிறீ உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா வாயமுறா விளக்கண்ண அப்படின்னு சொல்லி அவர் திட்ட. சரி அதெல்லாம் விடு. அன்ட்ரால் இருந்து நம்மளோட வீடு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா நம்ம லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவன் மேல பிளேம் தூக்கி போடும்போது நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இது எல்லாத்தையும் சொதப்பி விட்ட போல எல்லாருமே சைலண்டா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனா எதுக்கு அடுத்து அவன் வாழ்க்கையில மிங்கில் ஆகிறாங்கன்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு என்ன சொல்றான்னா இப்போ வேற விஷயங்களை வந்து இன்வால்வ் ஆயிட்டான். ஐ மீன் ஒரு நார்மலான லைஃபை வாழணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆசைப்பட்டான். ஆனா அதர் ரெயின் கார்னேட்டர்ஸ் இருக்காங்கன்றது தெரிஞ்ச பிறகு அவங்க கண்டிப்பா இவங்களை சும்மா விட மாட்டாங்க, தேடி வருவாங்க. இன்னைக்குனாலும் என்னைக்கா ஒரு நாள் அந்த பிரச்சனையா வருன்றது புரியுது. ஸோ அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணும். அவளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து திரும்ப போகணும். அதாவது கிடைச்ச அந்த 2வது சான்ஸ் ஒழுங்கா வாழணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு தடையா எது வந்தாலும் சரி அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி ஏதோ ஒன்று சொல்ற என்ன பிளான்ன்ற மாதிரி கேட்டான். இனிலேருந்து நீ தான் என்னோட அடியால் 1 இவன் அடியால் 2 அப்படின்னு சொல்லி ஹீரோவியா அப்படியோட டீமால சேர்த்துக்க என்னது அடியால காது மேலே கொடுப்பேன் நான் உன்னோட அடியால ஆமா நீ எங்கிட்ட தோத்துட்டல அதனாலதான் அப்படின்னு சொல்லி வேறுனே அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல புள்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கான்றது இதில் காமிக்கணும் இல்லையா. டே இப்போதைக்கு கொலாபரேட் பண்ணலாம். சரி ஓகே உனக்கு நம்பர் 1 நம்பர் 2 செம்ம பொசிஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி நீ அது ஒத்துக்க மாட்டேன். ஓகே விடு ஏதோ எனக்கு அப்புறமா பிறந்த தம்பி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முடுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா பேசும்போது இதை பார்த்த அந்த கிரீம் ரீப்பருக்கு அப்பதான் புரியுது. ஓ அந்த காலத்துல ஒரு மாதிரி வித்தியாசமா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த டிமானிக் கல்ட்டோட லீடரும் சரி இமோஷன்ஸே காட்டாத ஐஸ் சுச்சும் சரி இப்போ இங்க வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க 2 பேரும் அது நிரந்தரமா அழிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு ரீபர்த் அப்படின்றதுக்கான ட்ரூ மீனிங் அட்டைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தத்துவம்லாம் பேசுறப்பல ஆள். சரி முதல்ல அந்த ஹண்டர் ஹாலை ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கு அங்க இருக்க ஒரு ஹை ரேங்கிங் மெம்பர் அவங்களை ஏமாத்தி நமக்காக வேலை சொன்னேன். அவளை கன்வீனியன்ட்டா நமக்கு என்ன வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்களா. ஆமா ஆக்சுவலாவே அப்படிதான் எழுதி தந்துருக்கிறானுங்க. அப்படி ஒரு பர்சனும் இருக்காரு. என்ன கதை அப்படின்னா அடுத்த நாள் அந்த எறும்பு மரம் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா. அதான் பொண்ணு ரெயின் கார்னேட் ஆன இவனுக்கு தான் பேர் வைக்கலாம். சிரிப்பலையும் வைக்கலாம். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. இப்போ சிரிப்பலை இறங்கி வந்துக்கிட்டு லாடூரா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் ஒருத்தரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளியே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்று இருக்கு. யார் நீங்க அப்படின்ற மாதிரி கூட்டு நான் லார்டு ஊராம தேடி வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஓ நான் வரதுக்கு லேட் ஆகும் ஒன்று வெளியே போ இல்லை உள்ள வந்து வெயிட் பண்ணுற மாதிரி சொல்ல. உள்ள வந்த உடனே அந்த கிரிம் ரீப்பர் சென்ட் பண்ணிடுறான். அவனால வந்து அதர்வல் கிரீச்சர்ஸ் எனர்ஜி
சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரெயின்கார்னேட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். அவன் அப்பீர் ஆகி இவளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே இந்த ஆர்கனைசேஷனில் சேர்ந்தவங்களை அவங்களை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ யார் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால இவ்வளோ ஒரு எதிரியை கன்சிடர் பண்ணி 2 பேரும் சண்டைக்கு இறங்குறாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சண்டை போடலாம் தயாராக இருக்க மாட்டாங்க. உன்னோட ஐடென்டி ரிவீல் பண்ணி யார்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்விச் கேட்டிருப்பான். ஆனால் அந்த எனர்ஜியை பார்த்தோன்னே அந்த ஸ்மைலிங் சிரிப்பழகிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஐஸ்விச்சோட பவர்ன்றது அவனுக்கு தெரிஞ்சது. ஐஸ்விச் என்னது நான் ஹெவன்லி டீமோனிக்கல் எங்களோட தலைவரையை கொடுறதுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவனை கொடுறதுக்கு அவன் தயாராகிட்டான். ஏமா அது ஐஸ்விச் அப்பமா அது இப்போ அந்த ஐஸ்விச் எடுத்து போய் அது அவங்க அக்காவை ரெயின்கார்னேட் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். ஆனால் பாஸ்ட் லைஃப்ல கிரட்ஜ் வச்சுட்டு எங்கள் தலைவன் மேலே கைது கொண்டுத்தியா உனக்கு சும்மா விட மாட்டேன் எங்கள் தலைவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா இந்த நான் ஒரு திக்கப்பையா இருக்கான் பாரு இந்த மாதிரி தப்பான ஆளுங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்கள வந்து இந்த இடத்துல வலிச்சுட்டு வரதே ஒரு வேலையாச்சு சுற்றிட்டு இருக்கான். அவனோட ஃபேமிலி மாறி போச்சுன்றது கூட அவனுக்கு புரியல போல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பேரியரை போட்டு அவங்க வெளி ஸ்பேஸ்லேருந்து உள் ஸ்பேஸுக்கு மாறி யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறாய் அப்படின்ற மாதிரி 2 பேரும் லுக் விட்டுக்கிட்டு சட்டை போட்டுக்கலாம் யாருக்கும் வெளியே தெரியாதுன்ற மாதிரி 2 பேரும் மாற்றி கிளாஷ் ஆகிக்கிறாங்க. ஷிலி கிளாஷ்னு சொல்ல முடிஞ்சு கிளாஷ் கிட்ட வரும்போது தான் கிரிம் ரீப்பர்ஸ் வாட எடுத்து கழுத்துல வைப்பாப்ல. இன்னும் தைரியம் என் கழுத்துல கத்தி வைப்பா நான் சாமான எடுத்து கத்தியில் வச்சா சும்மா நான் விடுவானா அப்படின்னு அந்த கத்தியை டேஷ் பண்ணுறாப்ல. அவனோட கத்தியை தூக்கி போடுற அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டான். இவன் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பான் போல. ஸோ கண்டிப்பாக இவனோட பவரை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு ஐஸ்விச் ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஆகி ஐஸ் வாடெல்லாம் உருவாக்கி வச்சிடறான். நீ கெஞ்சி கேட்டாலோ உன்னை கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி அந்த ஐஸ் வாடை தூக்கி மண்டை மேலே சொருளான்னு பார்க்கும்போது எக்கா ஃபைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரியரை உடச்சிக்கிட்டா இது எப்படி வந்தான்னு தெரியல. அந்த குட்டி குழந்தை இருக்கா பார்த்தீங்களா டாபா கட்டிட்டு உங்கள் ஃபைட்டில் வந்து பூந்துட அந்த ஸ்வாடு போயிட்டு அந்த பொண்ணு மேலே படுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. டே நாடகம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாட்டா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருவான். வந்தா அங்க இன்னொரு ஷூ இருக்குது புதுசாக யாரும் வந்திருக்காங்களோன்ற மாதிரி யோசிக்கும் போது திரும்ப வந்துட்டியாதா உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல எனது என்னோட ஃப்ரெண்டா எனக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி பார்க்க உனக்கு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ல இருக்காங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கா பெருமையா இருக்க செலிபிரிட்டியா நான் நினைச்சது சரின்னா அவனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க செக்ட் லீடர் எப்படி இருக்கீங்க நான் ஜன்ன நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. அவ்வளவுதான் சும்மா இருந்த சங்க ஊதி கிடத்தானேன்ற மாதிரி செக்ட் லீடர்ன்ற மாதிரி சொல்லல. ஐயா என்னையா இதுன்ற மாதிரி அவங்க அம்மா பார்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது சும்மா ஒரு ஜோக்குக்காக பேசுறது ரோல் பிளேயிங் மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இந்த உலகத்துல இருக்க பேர் வச்சு கூப்பிட்டாம செக் லீடரு விச் டிமானிக்கல்ட்டு அப்படின்ற மாதிரி பேசல. இந்த பசங்கள்லாம் வந்து ஏதோ புது ட்ரெண்ட் போல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காடுங்கன்னு சொல்லி அவங்க அப்போ சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. என்ன கதை அப்படின்னா அந்த ஸ்வாட் வந்து படும்போது இந்த பொண்ணு இருக்கா இல்லையா பொண்ணு கிடையாது அதை சிரிப்பழகி இருக்கா இல்லையா அந்த சிரிப்பழகி போயிட்டு அவரோட பவரை பயன்படுத்தி அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற மாதிரி உட்காந்து பேசியிருப்பாங்க. ஐஸ்விச்சுக்கு இங்க இருக்கிறது பிடிக்காதான் இருந்தாலும் யூனாவை காப்பாற்றிருக்கா. ஸோ ஒரு வகையில் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது அதனால வந்து போன போட்டோன்ற மாதிரி சைலண்டாக விட்டுறா. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பவரை பயன்படுத்தும் போதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கேங்ல சேர்ந்த ஒன் ஆஃப் த 4 கார்டன்ஸ் அந்த எறும்பு மாடு தான் வந்து ரெயின்கார்னேட் ஆயிருக்கான் போல. அவன் வந்து இவன் டீம்மேட் தான். ஸோ இவனை மீட் பண்ண தான் வந்திருப்பான் போல. இவன் வேற ஆர்கனைசேஷன் கிடையாது. பார்க்க கொஞ்சம் முட்டாள் மாதிரி தான் இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறதுனால போனா போட்டான்னு விட்டுறலான்ற மாதிரி யோசிக்கையில அப்படியே இந்த இடத்துல வந்து அந்த ஃபைட்டும் முடிஞ்சு நார்மல் ஒரு சீக்வன்ஸுக்கு நிலை திரும்புது. வா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா எங்கடா இவ்வளவு ஃப்ரெண்ட் பிடிச்ச அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது நம்ம ஹீரோக்கா ஐயோ இவ பொண்ணே கிடையாதுமா எப்படிமா நான் அப்படி சொல்றதுன்ற மாதிரி பார்க்க செக்ட் லீடர் உங்களுக்கு ரொம்ப ஒரு வாமான ஃபேமிலி இருக்கு. போன ஒரு ஜென்மத்துல நீங்க ஒரு ஆர்ஃபனா இருந்தீங்க ஆனா இப்போ உங்களுக்கு சொந்தங்கள் இருக்கிறது பார்க்கும்போது கண்கள்ல கண்ணீர் வருதுன்ற மாதிரி சொல்ல என்னடா லூசத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க டேய் ஏன்னா நீங்க பேசுறது எதுவுமே வந்து அந்த அம்மாவுக்கு புரியவே இல்லை. எப்பா என்னப்பா பேசிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமான்ற மாதிரி நம்ம ஐஸ்விச் கதை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நான் உனக்கு எப்படி சொல்றது இதெல்லாம் ஒரு புது ட்ரெண்டுமா அது உங்களுக்கு ஒரு லூஸுங்க இது ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குங்க நீங்க கண்டுக்காதீங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எப்படி சமாளிச்சு அமுச்சு விட்டுறாங்க. ஓ அப்படியா ட்ரெண்டு இந்த பசங்க புதுசா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டரும் அவ்வளவுதான் இவங்க 3 பேரும் அங்க வந்து கிளம்புறாங்க. சரி எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்கல. டே அவ உன்ன பையன் வந்தா என்னையாண்டா கேட்கறா அவளை கேளு சிரிப்பழகி எதுக்கு இங்க வந்த அதுவா நான் ஒரு கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் அதாவது அந்த ஹண்டர் ஹால்ல இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்மளா வந்து டர்ன் பண்ணிட்டேன் எப்படி அது அப்படின்ற மாதிரி கேட்கல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் ஃபேன்னு சொல்லிட்டு மீட் பண்றதுக்காக வந்தான். அப்ப அவன் கிட்ட எனர்ஜி சென்ஸ் பண்ணிச்சுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாக்கா அவன் ஹண்டர் ஹால்ல இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறமா அவனை டெஸ்ட் பண்ண பிறகு ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ன்றது தெரிய வந்தது. ஸோ அவன் கிட்ட பேசி நாங்க வந்து சமாதானப்படுத்திருக்கோம்ன்றது சொன்ன உடனே அவனுக்கு ஒரு கோல் இருக்கு போல. ஸோ அதனால இவளை வந்து ஆளா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனை ஏமாத்தி நம்மள ட்ராப்ல மாட்டோட ட்ரை பண்ண என்ன பண்ணுன்ற மாதிரி ஐஸ்விச் கேட்கும்போது அதுக்கு தான் அவனை கூடவே கார்ல கூட்டு வந்திருக்கேன் வெளியே போய் மீட் பண்ண வாங்கன்ற மாதிரி கூப்பிடல. கிம் முஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராப்ல. ஆமா மேடம் கூப்பிட்டாங்கன்றதுனால தான் வந்தேன் நீங்க எதுக்கு ஹண்டர் ஹாலை பத்தி விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டா அதை ஒட்டுமொத்தமா அழிக்க போறோன்ற மாதிரி ஐஸ்விச் சொல்லும் போது எனது ஒட்டுமொத்தமா அழிக்க போறீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா 30 பேருக்கு மேல ஹை லெவல் மாஸ்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இந்த கண்ட்ரில யாருக்கும் கிடையாது. இவங்க தான் இங்க இருக்கிறதுல பெரிய கேங்குன்ற மாதிரி சொல்ல. டே இவங்க யாரும் தெரியுமா the legendary heavenly demon இது உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணவர். அது மட்டும் இல்லாம அவரு கூட சண்டை போட்ட ஐஸ்விச் இவங்க 2 பேர் தான் ரெயின்கார்னேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. எனது
எனது ஹெவன்லி டீமன் ஐஸ் ஸ்விட்ச் வா, ஐயோ என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை. மேபி ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது உங்கள மாரி ஆட்கள் இருந்தாங்கன்னா, உங்கள மாரி லெஜண்ட்ஸால கண்டிப்பா ஹண்டர் ஹால நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் பாஸ்ட் லைஃப்ல ஒரு ஷாவ்லின் டெம்பிளோட மாங்கா இருந்தேன். அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் மாஸ்டர். ஆனா இந்த இடத்துல டிசிஷன் வந்து மாத்தி விட்டேன். ஏன்னா அப்ப நான் வந்து ஒரு சன்னியாசியா சுத்திட்டு இருந்தேன். ஆனா கன்னிராசி நேயர்கள் மாதிரி நானும் கன்னிகள் கூட சுத்தலாம்னு சொல்லி இந்த லைஃப்ல நல்லா பணத்தை மேக் பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஹண்டர் அசோசியேஷன் இருக்கு பாரு, அது ரொம்ப மோசமானது. ஏன்னா ஹண்டர் அசோசியேஷன் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல. சில பேர் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டும், சில பேர் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ பிளாக்மெயில் பண்ணி ஆளுங்கிலிருந்து இவ்வளவு பணம் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்களோட ஆர்கனைசேஷன் ஓட்டிட்டு இருக்கானுங்க. அண்ட் நிறைய தப்பு வேலைகளும் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. இதனாலேயே இவன் எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்களை பிட்ரே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். பட் இப்போ அவனுக்கு ஒரு பக்கா சான்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் உண்மையாவே ஹெவன்லி டீமன் அண்ட் ஐஸ் ஸ்விட்சா இருந்தா அவங்களால கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷனை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். சோ அதனால இவங்க கூட கை கோக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாப்ல. அதுக்கு முன்னாடி ஹண்டர் ஹால பத்தின இன்ஃபர்மேஷன் முதல்ல கக்குன்ற மாதிரி கேட்கல. ஹண்டர் ஹால பத்தின இன்ஃபர்மேஷன் தானே, அது ஒரு ரெயின் கார்னென்டர் ஆர்கனைசேஷன். அது வந்து நார்மலா ஒரு சாதாரணமான ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இப்போ ஒட்டுமொத்த கரியன் கேங்கே வந்து அதான் மீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்கள இருக்க பெரிய பெரிய மாஃபியாவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு சாதாரண மாஃபியா கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வெளியே ஒரு கார்பரேஷன் மாதிரி அந்த கம்பெனி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பிசினஸ், ட்ரேடு, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எல்லாத்துலயுமே அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்காமா. இந்த ஊர்ல எது எது நடந்தாலும் எது எது நடக்க கூடாதுனாலும் அதை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. பொலிட்டிஷியன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. யோசிக்காம மர்டர்ல இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்களோட ஜெனரல் தான் வந்து கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருப்பாரு. சோ கம்ப்ளீட்டா அவங்களோட டெஸ்டைப் நினைச்சீங்கன்னா அந்த கார்பரேஷனுக்குள்ள என்டர் ஆகி உள்ள இருக்க டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் முடிச்சாலே போதும், ஒட்டுமொத்தமா ஹண்டர் ஹாலை நீங்க சீஸ் பண்ணிடலாம். அப்படின்னா இவங்க கேட்கும்போது சிக்கமா நாட்கள் தெரியுது, இப்பவே போயிட்டு கதை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, டே வாய முறை வழக்கணா அவன் சொன்னதை வச்சு பார்த்தாக்கா இவங்க சாதாரண நாட்கள் என்று தெரிஞ்சது. அதனால நம்ம அவங்க எஸ்கேப் ஆக விட்டோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கே திரும்ப ஆபத்தா வரும். ஸோ அடிச்சோம்னா அது மரண அடியா இருக்கணும். அவனுங்க திரும்ப எழுந்துக்கவே கூடாது. கம்ப்ளீட்டா அவங்க டெஸ்டைப் பண்ணணும். ஸோ அதனால அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸை பத்தின டீடைல்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்டு பீப்புள் தான் இருக்காங்கன்னு கிடையாதாமா. சாதாரண மக்களுமே வந்து மிங்கில இருக்கிறாங்க. அவங்க ஹைட் நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக. அதனால அவங்களையும் பாதிக்காம அவங்க சண்டை போடணும். இப்போ இந்த பையன் என்ன பிளான் சொல்றான் அப்படின்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்குமாமா, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி. அந்த மீட்டிங் நடக்கும்போது எல்லாருமே ஒரே இடத்துல கேதர் ஆயிருப்பாங்க. சிவிலியன்ஸ் அங்க கம்மியா தான் இருப்பாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல வச்சு அவங்களை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அசோசியேஷனை மொத்தமா நீங்க டெஸ்ட்ராய் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படின்னா இங்க ஒரு பக்காவான பிளானா போடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு லீட் பண்ணி போறாங்க. அன்னைக்கு தான் அந்த மீட்டிங் நடக்க போகுது போல. ஒட்டுமொத்தமா அவங்களை ஃபினிஷ் பண்ணலான்ற மாதிரி ஐஸ் ஸ்விட்ச் நம்ம ஹீரோ மட்டும் வந்திருப்பாங்க. கம்மியான நாட்கள் வச்சு டக்கு டக்குன்னு முடிக்கணும். அதிக ஆளுக சக்க கண்டுபிடிச்சுக்கான சான்ஸ் இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே ஐஸ் ஸ்விட்ச் என்ன பண்றாங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் யாரும் எதுவும் கலெக்ட் பண்ணக்கூடாது, நம்மளை பத்தி தெரியக்கூடாது. அதனால சிசிடிவி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கம்மா இருக்கன்ற மாதிரி கேட்டா, கொஞ்சம் வெளியே இருக்கமான்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் வீட்டுக்கு வரியாமா, ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாக வெளியே போறேன், யூனாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, அது வரைக்கும் நான் வந்து வந்துடுறேன், ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன்ற மாதிரி சொல்ல, ஓகேமா நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு என்னத்த பண்றது, ஹியூனா பெரிய பொண்ணாயிட்டா, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்கே கிரிம் ரீப்பர் இருக்கான். ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எடுத்து பார்த்து அது வந்து நம்ம அம்மாக்களை சொல்ல முடியுது இல்லையா, கிரிம் ரீப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேற வழியே கிடையாது. இவங்க போயிட்டு அந்த இடத்துல ஒரு 1 ஹவருக்கு அவங்கள பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ டப்பி சாத்திட்டு, ஏன்னா எனிமியோட பவர் என்னன்றது நமக்கு தெரியாது, உன்னால அவங்களை டிஃபீட் பண்ண முடிஞ்சாலுமே இன்கேஸ் அவங்கள யாராவது ஒருத்தர் உஷாராகி தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பிளானுமே ஃபிளாப் ஆயிடும். அதனால நான் வர வரைக்கும் எந்த ஒரு லூசுத்தனமான வேலைகளும் பண்ணாதன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அங்க வந்து போவான். ஹீரோ முதல்ல என்ன யோசிப்பானா, சரி உள்ள போலாமா, இல்ல எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் இந்த ஐஸ் வச்சு டென்ஷன் ஆவா போவானா அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுப்பான். ஆனாலுமே சரி ஓகே, இவனங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அவெல்லாம் கூட்டு சண்டை பண்ண அவசியமே கிடையாது, கேப்பை போட்டு உள்ள போயிடுவாப்ல. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஷிஃப்ட்டை ஸ்விட்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோ நேக்க அப்படியே உள்ள போலான்ற மாதிரி பிளான் போட்டு டப்ப கட்டி நெகிரி வச்சு அந்த டாப் பில்டிங்க்கு போயிடுறாப்ல. டாப்புக்கு போனதும் அங்கிருந்து பாடி கேட்ட பொறுமையா அப்படியே ஸ்னீக்கிங் பண்ணி இறங்கி போனாங்க. அவனை நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான்னு ஒவ்வொரு ஃப்ளோரா இறங்கி போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அங்க ஒரு டோர் ஓப்பனா இருக்கு. என்னடா டோர் இதுன்ற மாதிரி எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல இவனோட இன்ஸ்டின் கரெக்டா இருக்குது. என்னன்னா சிசிடிவி ரூம் போல. அங்க ஃப்ளோர் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காப்ல, எந்த ஃப்ளோர்ல மீட்டிங் நடக்குது, கரெக்டா 18வது ஃப்ளோர்ல மீட்டிங் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு தான் நம்ம போகணும் போல. அது எங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கல, கரெக்டா ஒரு இடமும் மாட்டுது. அங்கதான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இருக்காங்க. ஓகே, பக்கவா இடத்த கண்டுபிடிச்சதுன்ற மாதிரி பார்க்கல. பின்னாடி இருந்து ஒருத்தன்ட்டு யாரா பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான், நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் தம்பி, இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இல்லாம நீ வரக்கூடாது, எப்படி நீ உள்ள வந்த, உன் யார முதல்ல உள்ள விட்டது, பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நீ இது ஒரு ஜித்து வேலை பண்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெளியா இருக்கவா, உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மாதிரி சொல்ல. ஐயோ என்ன கண்டுபிடிச்சாடுங்களே, இது விச்சுக்கு தெரியுதா, சரியா டென்ஷன் ஆகல, என்ன பண்றது தெரியலையே, அதனால உடனடியே இவனுங்களை சைலன்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு
ஒருத்தனை கபுல்லே அடிச்சு அவனை வந்து கபால மாதிரி அப்படியே கவுத்து போட்டுருவாப்ல. ஆனா இன்னொருத்தனை அடிக்கலான்ற மாதிரி பார்க்கும்போது அவன் பயத்துல அப்படி எகிரி அந்த இடத்துல அலாரமா அடிச்சு விட்டுருவாப்ல. அவ்வளவுதான், இங்க ஒருத்தவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்றது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போயிடுது. சைலண்டா ஸ்னீக் இன் பண்ணி போகணும்னு பார்த்தேன், கரம பிடிச்சது. இவன் என்னத்த பண்ணி விட்டான் பாருன்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகும்போது அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கும் நடக்குது. ஒருவேளை நம்மளோட மீட்டிங் டைம் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது யாரா இருந்தாலும் சரி உடனடி அவங்கள பிடிச்சி என்கிட்ட கொண்டு வாங்க, நம்மளோட அசோசியேஷனுக்குள்ள என்ட்ரான யாரும் புரியறதுலயே போகக்கூடாது அப்படின்னு அந்த லீடர் ஆர்டர் கொடுக்க அவனுங்களை கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனோம், யாரையும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சிட்டா இங்கதான் அந்த எரிப்புள்ள இருக்கா, எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடு, பேக்கப் கூப்பிடு அப்படின்னு ஒரு எருமாடும் ஒரு அக்காவை நாங்க நின்றுட்டு இருக்காங்க. அவனை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு. இவனுக்கெல்லாம் பேக்கப்பே தேவையில்ல, இந்த குட்டி குழந்தை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி நிக்கல. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கையில ஒரு ஃபிளையிங் கிக்க விட்டு நம்ம ஹீரோ அவனை பரட்டி போட்டுறாப்ல. மேனேஜரே அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இன்னும் ஒரு 3 பேர் நம்ம ஹீரோ அடிக்க வருவானுங்க. ஆனா அவங்க 3 பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடி இருக்க மந்திரத்தெல்லாம் போடுவாங்க. பட் அந்த 3 பேரோட சேர்த்து அந்த அக்காவையும் அவன் ஈஸியா பரட்டி போட்டுறாப்ல. என்னத்தனா பண்றது, இது ஒரு வார்ம் அப் கூட கிடையாதுடா, என்னடா ஃபைட் பண்றீங்க, கொஞ்சம் நல்ல ஆட்களை தான் அனுப்புங்க அப்படின்னு பார்க்கையில டக்குன்னு ஒரு மியூசிக் ஓடும். என்னடா நம்ம ஐஸ் வச்சு கால் பண்ணிருப்பாங்க, டே கேனா நீ எதனா பண்ணி விட்டியா, என்ன சவுண்ட் ஏதோ கேக்குது வித்தியாசமா, வெயிட் பண்றா நான் வந்துடுறேன், ஒரு 1 hour தான்டான்ற மாதிரி சொல்ல, நான் உள்ளலாம் போல, சீக்கிரவா என் கழுத்தே வலிக்குது, நிமிந்து பார்த்து நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. சரி சீரியஸா உன்னோட வாய்ஸ் எக்கோ வரதை பார்த்தா வேற ஏதோ பண்ற மாதிரி தெரியுது, ஒரு உள்ள போயிட்டேன்னா ஏமா என் போன் பழசுமா, குவாலிட்டி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வா டக்குனு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சு போன் வச்சிடறாப்ல. போன் வச்சுட்டு தான் அவன் நடப்பான், ஆனா போனை கட் பண்ணிருக்க மாட்டான். அதுக்குள்ளே அந்த கான்ஃபரன்ஸ் ஆளு 8 ஒரு மிரிக்க டே அன்னைக்கு பார்த்த பையன் தானே நீன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அடிவாங்கின எரும மாடுங்க நம்ம ஹீரோ அடிக்கிறன்ற மாதிரி வரும்போது, ஆடா பாவிட எமக்கறாத எனக்கு நல்லா சத்தம் கேக்குதுடா, உள்ள போயிட்டியா நான் ஊரா என்னடா படிக்கிட்டு இருக்க அப்படின்னு நைஸ் வச்சு கத்தும் போது ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ஷட் அப் அப்படின்னு சொல்லி போட கட் பண்றான். பின்னாடி உட்காந்துட்டு இருக்க வெள்ள முடிக்காரா நீ தான் இந்த கேங்கோட லீடர்ன்றது நல்லாவே தெரியுது, அப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, உங்க ஒவ்வொரு பெரியும் கம்பி என்ன வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ஹீரோ மாசான டைலாக்லாம் பேசிட்டு இருக்கான். இவ அவங்க நம்ம கீழே பிரச்சனை பண்ண பையன்டா, திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கா, என்ன தெரியுதா எங்க ஏரியாக்குள்ளே வந்திருக்கா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு வரும்போது, டே நீ எங்க சிரிப்பதைக்கிலே செருப்படி வாங்கிட்டீங்க, அடி வாங்கின பிறகு எப்பறம் திருந்தாம இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வாட்டி ஸ்லிப்பர் ஷாட், அவகிட்ட ஒரு வாட்டி ஸ்லிப்பர் ஷாட், அடி வாங்கி திருந்தலையா, சோத்து உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா, ஆனா என் ஃப்ரெண்டு மேல கை வச்சிட்டீங்களா, அதுக்கெல்லாம் தெரிஞ்சு திருப்பு நான் உங்களை ஸ்லிப்பர் ஷாட் ஆக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லையில, டை நாங்க சோத்துல நிறைய உப்பு தண்டா போட்டு திங்கிறோம், அது என்னடா இப்ப காட்டுற போறேன், அப்ப நாங்க காட் டவுன் பண்ணிட்டோம், அதாவது நீங்க லாஸ்ட், ஆனா சிங்கத்தோட கொகைக்குள்ளே விட்டு நான் தான் ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு யார் ராஜான்றது உண்மையை நாங்க ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கத்திக்கிட்டே இருக்கிறானுங்களா. அப்போ அடிக்கிற அடியில் அட தவுளு கீழிஞ்சு தொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி தீம் மியூசிக்லாம் போட்டு நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு இருக்கையில டப்புன்னு பார்த்தா அந்த லீடர் ஏஞ்சி வருவாப்ல. இவனுங்கெல்லாம் தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், இது எல்லாமே எங்களோட தப்பு தான், இவங்களை சார்பா நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். தம்பி நீ லீடரா இருக்கலாம், உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ அப்பாலஜைஸ் பண்ணா எல்லாமே சால்வ் ஆகாதுன்றது உனக்கு புரியுது இல்லையா, ஏன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய தப்பை உங்க ஆட்கள் செஞ்சிருக்கிறானுங்க, அதை பார்த்ததும் பின்னாடி இருக்க ஆட்கள்லாம் வந்து சாரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களால் தடுக்க முடியல, அதனால தான் அவங்க கிட்ட வந்து இப்படி நெக்ல பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமிருங்கப்பா, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏன்னா உங்களை மாதிரி குப்பைங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவன் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த ஆர்கனைசேஷனோட நம்பர் 2 ஆன கேட்டை நீ தான் வந்து கொண்டு நினைக்கிறேன், வீக்கானவங்க ஸ்ட்ராங்கானவங்க கிட்ட தோத்து தான் போவாங்க, ஆனா கிட்டாயே ஸ்ட்ராங்கானவன் தான், அவன் வீக்கானவனே கிடையாது, பட் அவனையே பரட்டி போட்டிருக்கான், நீ சாதாரணமான ஆள் கிடையாதுன்றது நல்லாவே தெரியுது. உன்னை பார்க்கும் போது வித்தியாசமான பவரை சென்ஸ் பண்ற, பாஸ்ட் லைஃப்ல உன்னோட பேர் என்னன்ற மாதிரி சொல்ல, டே என்ன இப்படி வீக்கான ஆளுக்கு என்னோட பேரை சொல்லணுன்ற அவசியம் என்னடா விளக்கண, நீங்க டிஃபீட் பண்ண கிட்டாயா இருக்கா இல்லையா, அவன் பாஸ்ட் லைஃப்ல என்னோட காம்ரேடா இருந்தான், ஒரு டிராகனே அடிக்கிற அளவுக்கு அவன் ஃபேமஸான ஸ்பிரிட் மாஸ்டரா இருந்தான், பட் அவனை நீங்க ஈஸியா ஃபினிஷ் பண்ணீங்க. ஓ ஐஸ் விச்ல செருப்படி வாங்கின பையனா, அவனை பத்தி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இப்ப என்ன பா ரிவெஞ்ச் எடுக்க போறேன்ற மாதிரி கேட்க, அப்பா நீ இன்னும் ரொம்ப இம்பேஷண்டா இருக்க, நான் சொல்றது உனக்கு புரியலையா, உனக்கு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி ரெயின்கார்னேட் ஆயிருக்க எல்லாமே பாஸ்ட் லைஃப்ல ஸ்ட்ராங்னு சொல்லப்பட்டவங்க தான், சில டிஃபெக்டிவ் பீஸ் வந்திருக்குது அதெல்லாம் கண்டுக்காது, ஆனா முக்காவாசி பேர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இந்த இடத்துல ரெயின்கட் ஆகி வந்திருக்கிறானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோட கடவுளை செலக்ட் பண்றதுக்கான ஒரு செலக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான ரெயின்கார்னேட்டர்ஸ்குள்ள மத்தியில சண்டை நடந்து கடைசியில வெற்றி பெறதான் கடவுளா மாறுவான், அந்த கடவுளா மாற போறது நான் தான், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆழ போறதும் நான் தான், அதனால என்னோட சரி ஒரு நாள் நான் அந்த கடவுளா மாறும்போது என் கூட நிக்குவேன், அந்த அளவுக்கு உனக்கு வர்த் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அவன் சும்மா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, கிட்டாய்க்கு நல்ல தகுதி இருக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் இறந்து போயிட்டான், பட் உனக்கு நல்லாவே தகுதி இருக்கு என் கூட நிக்கிற அளவுக்கு, அதாவது எனக்கு கீழே இருக்க பொசிஷன்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா ஹீரோ பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவனை விட வீக்கான ஆளுங்களுக்கு அவன் பேரே சொல்ல மாட்டான், ஆனா அவனுங்களுக்கு அடியில் அப்படி வேலை செய்வான், செம்ம டென்ஷன் ஆகுது அவனுக்கு ஒரு மாதிரி. என் பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன், அப்படி வாழும்போது ஏகப்பட்ட எதிரிகளை பீட் பண்ணேன், அதுல முக்கால்வாசி பேர் நான் கடவுளாக போறதா சொன்னாங்க, அவனுங்கெல்லாம் ரொம்பவும் வித்தியாசமானவனுங்க, அவனுங்களை சாதாரண மனுஷங்கனே சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னை விட வீக்கானவங்களுக்கு மத்தியில நான் வாழ மாட்டேன், என்னை விட வீக்கானவங்களுக்கு நான் சர்வும் பண்ண மாட்டேன்
அப்படின்னு நம்ம ஹீரோனோட பவரை காமிக்கும்போது, அப்படியா உனக்கு வார்த்தைகள் வந்து புரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செயல்ல தான் காட்டணும். உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு அடுத்த செகண்ட் பொசிஷன் உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு தகுதி இருக்குன்றத நானும் ப்ரூவ் பண்ணணும் இல்லையான்னு 2 பேரும் கிளாஷ் ஆக, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவன் பவர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ப, ஓ அதுக்குள்ள உனக்கு புரிஞ்சு போச்சா, சரி சரி நீ முட்டி போட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டா உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கல, அந்த ஜோபிங்களோட தலைவன் நீயும் ஜோபியா இருப்பேன்னு நினைச்சேன், பட் நீ சாதாரண ஜோபி இல்ல, நீ ஒரு அல்ட்ரா ஜோபி, இது கொஞ்சம் சன்னா ஃபன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அசல் ஆட்டத்தை ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோ பஞ்ச் பண்றான். எதிர இருக்கவனுக்கு ஃபயர் ஸ்பிரிட் மாதிரி ஏதோ ஒன்று சமன் பண்றான் போல, ஏன்னா அதோட பவர் தான் பயன்படுத்திட்டு இருக்காப்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி பஞ்ச் பண்றாங்க. நம்ம பவர்ஃபுல்லான பஞ்ச் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால டிஃபீட் பண்ணவே முடியாது. எப்பா வாய் பேச்சு பேசிட்டு நீ வீர மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க, ஆனா நீ ஒரு கோலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோ இந்த பக்கம் கத்திட்டு மாத்தி மாத்தி பஞ்ச் குத்துறாங்க. அதுல ஹீரோ ஒவ்வொரு பஞ்ச்லயும் செம்ம ஸ்ட்ராங்கா வரத அந்த எதிர இருக்க ஆப்போசிட் பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறான். சோ இதனால இதை வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும், அவன் இதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்பிரிட் கிடையாது, ஃபயர் ஸ்பிரிட் ஆர்ட் டீமன் அப்படின்ற மாதிரி இது ஒன்று மிக்ஸ்டு இருக்கு போல, அது ஒரு டிமானிக் பவர்னு நினைக்கிறேன். அதை எடுத்து தலைவன் வந்து என்ன பண்றாப்லனா ஒரு ஃபைனல் பஞ்ச் கொடுக்குறாப்ல. ஆனால் அது ஆமையை விட ஸ்லோவாக இருப்பதனால் நம்ம ஹீரோ அதை டாட்ஜ் பண்ணி டப்பால் டிப்பால் அப்படின்னு சொல்லி பாக்ஸிங்ல இருக்க பஞ்ச்லாம் தூக்கி மூஞ்சில உடையில அவ்வளவுதான் பொல 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 பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கோம். கில்டு மாஸ்டர் என்ன பொக்கு பொக்கு அடி வாங்கிட்டு இருக்கீங்க தம்பி, 5 விரல்களை அது வந்து திறந்து அதை மூடி எப்படி பயிர்த்து கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோ அப்படின்னு ஹீரோ அவனோட டெமன் பவரை வந்து யூஸ் பண்றாப்ல. அந்த டிமானிக் ஆல்டோ டெக்னிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அப்போ அவனுக்கு தெரிஞ்சது எனது ஹெவன்லி டீமனா, எனது ஹெவன்லி டீமனா. டேய் 2 வாட்டி சொன்ன பிறகு என்னால என் கண்ணுல நம்ப முடியல. ஹெவன்லி டீமன் இந்த இடத்துல ரேன் கரெக்ட் யாருக்கான் தெரிஞ்சுனா என்னோட ஆட்கள் என்ன விட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஈவன் டீம்ல இருக்க நிறைய பேர் ஹெவன்லி டீமனுக்கு கடன் பட்டவங்களாமா. பாஸ்ட் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய லெஜெண்டா அந்த ஹெவன்லி டீமன் எடுத்து திரும்ப வந்திருக்கான். ஆனா அவனோட பவர்ஸ் திரும்ப வந்திருக்கான்றது டவுட் தான். சோ இந்த இடத்துல இவன் என்ன பிளான் பண்றானா, இவன் ஹெவன்லி டீமன் சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனை டிஃபீட் பண்ணிட்டாக்கா அவன் இந்த இடத்தோட காடா மாறிடுவான். ஏன்னா இவன் பவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஹெவன்லி டீமனை தவிர்த்து யாரும் மார்க்கெட் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதனால ஹீரோவை எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக அங்க இருக்க கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசியில் உன்னோட கோழத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சா உன்னால தனியா ஜெயிக்க முடியலன்றதுனால உங்களோட ஆட்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ என்ன தோக்கணும்னு நினைக்கிறியா, ஆனா அது முடியவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவனுக்கு என்னன்னா சீட் பண்ணாலும் சரி, யார் அவனை சீட்டர்னு கூப்பிட்டாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது, ஹெவன்லி டீமன் கொண்டு ஆகணும். ஏன்னா அந்த ரீசன் ரொம்ப கிளியரா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவன் டீம்ல இருக்க டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு கடன் பட்டிருப்பாங்க, அது ஒரு விஷயமா. அண்ட் ஹெவன்லி டீமன் இப்போ ஒரு சாதாரண பவர்ல இருந்தாலும் இதுக்கப்புறம் அவன் செம்ம பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுவான். அவனால கண்டிப்பா ஹெவன்லி டீமன் இருக்க வரைக்கும் இந்த உலகத்தோட காடா மாறவே முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆனாலே போயிட்டு அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவான். அதனாலதான் அங்க இருக்கிற ஆட்களுக்கு இவன் ஹெவன்லி டீமன் தெரியறதுக்கு முன்னாடியே அவனை ஒட்டுமொத்தமா கொன்னாகணும் அப்படின்னு எல்லாரையும் முடிச்சு பின்னாடி இவனை அட்டாக் கொடுக்கலான்ற மாதிரி நினைப்பான். ஆனா இது எல்லாத்தையும் ஈஸியா ஹீரோ டிஃப்ளெக்ட் பண்ணிடலான்றதுக்காக அவனோட டெக்னிக்ஸை பயன்படுத்துவாப்ல. அதுல மொத்தம் 18 ஃபார்ம் இருக்குன்ற மாதிரி சொன்னா இல்லையா, அவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவான். ஆனா அவன் பாடி ஹோல்ட் அவுட் பண்ணாதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். கண்ணு மூக்கு வாயின் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படி ரத்தம் வர கேப்ல லைட்டா அவன் டைவர்ட் ஆகும் பாருங்க. ஆஃப் சைட்ல இருக்க பர்சன் வந்து ஒருத்தன் ஒரு மாதிரி கர்டா கட்டமா இருக்கும், அதை எடுத்து அடிப்பாப்ல. ஹீரோட கால டேமேஜ் ஏற்பட்டு இதனால தான் ஐஸ் ஸ்விட்ச் வேணாம்னு சொல்லியிருப்பா. ஹீரோ என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவனோட பாடினால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பவர் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இன்னுமே அது ஸ்ட்ராங் ஆகல. அந்த வெசல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில சுடுதண்ணி ஊத்தனாக்கா அது அப்படியே சுருங்கி போயிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கணக்கு தான் இது. அந்த பாடினால கண்டாமினேட் பண்ணக்கூடிய பவரை வந்து நம்ம போட்டா பரவாயில்ல, ஆனா அதை விட ஜாஸ்தியான பவரை போட்டாக்கா அது மெச்சூர் ஆகல இல்லையா, அதனால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம தான் ரத்தம் பாப்போம். இதுக்குதான் அவன் படிச்சு சொல்லியிருப்பா, டப்பி சாத்திட்டு நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ இந்த இடத்துல பண்ற மிஸ்டேக்னால இப்போ அவன் உயிருக்கு ஆபத்தா மாறுது. அங்க இருக்கிற எல்லாருமே கூடி சேர்ந்து அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அவங்க எல்லாரையும் ஒரே அட்டாக்ல ஃபினிஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து திறமைகள் டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும். ஆனா அவன் பாடினால அதை எடுத்துக்க முடியுது. இப்போ அதனால அவன் வந்து சாவர நிலைமைக்கு அந்த இடத்துல தலை போறானா. இது எதுவுமே தெரியாம ஐஸ் ஸ்விட்ச் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த கேனக்கு இருக்க என்ன பண்றான்னு தெரியலையே, அம்மா எப்போ வரான்னு தெரியலையே, வந்தாங்கன்னா நம்ம போயிட்டு அந்த அட்டாக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு சந்தேகமும் இருக்குது, இவன் நம்ம இல்லாத நேரத்தில் ஏதோ ஒரு கோளாறு வேற பண்ணியிருப்பான் அப்படின்னு. காலதாமதம் ஆக ஆக அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஆனா ஹீரோக்கு உயிருக்கு ஆபத்துல அந்த ரிங் வந்து லைட் ஆகும் இல்லையா, ஸோ அதை வச்சு போயிடலான்ற மாதிரி பிளான் இருக்கா போல. பட் இப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மேன்வாவெல்லாம் விட்டுறாதீங்கன்னா, ஏன்னா இது செம்ம ஸ்டோரி. இதோட ஆர்ட் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு ஏன் ரீசன் நான் சொல்லிட்டேன். ஆர்ட் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆர்ட் ஸ்டைல் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். நீங்க போக போக கதையை பார்த்தீங்கனாலே புரியும் ஏன் இந்த ஆர்ட் ஸ்டைலை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனஸ் அனிமி சீரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. டே அடுத்த வீடியோ நீங்கள் சந்திக்கும் முறை அண்ணா டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். பாய் பாய். வளமே ஆறாங்க காய்ஸ்.